ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு RST ஹெல்தி கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள். யாராவது என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வீடு தேடி வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரெட்டு வாங்கும் போது ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பாதி எடுத்துகிட்டு பாதி வந்து இது மாதிரி முறுக்கி வைப்போம். இல்லைனா வந்து அதிலே ஒரு ஒயர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது போட்டு வைப்போம். சப்போஸ் அந்த ஒயர் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ப்ரெட்டு பார்த்திங்கன்னா நல்லா அதை க்ளோஸ் பண்ணி வச்சா தான் நமக்கு ப்ரெட்டு ஒரு 2-3 நாளைக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு இது மாதிரி நீங்கள் முறுக்கிட்டு நான் எப்படி பண்ணுறனோ அது மாதிரி நீங்கள் இந்த கவரை அது உள்ளே நல்லா வந்து இது மாதிரி நல்லா அதை இன்சர்ட் பண்ணி விட்ருங்க. இது மாதிரி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுனா உள்ளே வந்து எந்த வித காற்றும் போகாது, நமக்கு ப்ரெட்டும் நல்லாயிருக்கும். எப்பவுமே ப்ரெட்டு வாங்கினீங்கன்னா 2-3 நாளில் சாப்பிட்டு காலி பண்ணிவிடுங்க. ரொம்ப நாள் வச்சு சாப்பிடாதீங்க. அது கீழே விழுந்தாலும் நமக்கு அதில் இருக்க ப்ரெட்டு ஒன்று கூட கீழே விழாது. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப் போவோம். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம வந்து டப்பா வந்து ஹோட்டலில் ஏதாவது ஒரு டிஃபனோ இல்லைனா வந்து பிரியாணி வாங்கும்போது நமக்கு கிடைக்கும். இதை வச்சு ஒரு ஆர்கனைசர் நம்ம செய்ய போகிறோம். நான் எப்படி அதை மார்க் பண்ணி நான் வந்து கட் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நடுவில் கரெக்டாக சென்டரில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் கரெக்டாக கட் பண்ணுவீங்க அப்படின்னா இது மாதிரி நீங்கள் லைன்லாம் போட வேண்டிய அவசியமே இல்லைங்க. சப்போஸ் உங்களுக்கு மிஸ் ஆகும் அப்படின்னும் போது இது மாதிரி நீங்கள் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கு தான் நான் வந்து இதை வந்து கத்திரிக்கோலில் கட் பண்ணுறேன். கட் பண்ணும் போது பார்த்து கட் பண்ணுங்கள். நமக்கு இது வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக் இல்லையா, உடையறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதனால் நீங்கள் பொறுமையாக நீங்கள் கட் பண்ணும் போது ஈஸியாக நம்ம கட் பண்ணிடலாம். இது மாதிரி நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு 2 பக்கமும் அதாவது நம்ம கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த தேவையில்லாத அந்த பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீஸை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். பொறுமையாக நீங்கள் கட் பண்ணுங்கள். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம இதை தனியாக எடுத்துடலாம். இந்த பக்கம் வண்டி நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துகிட போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியுதா, 2 பக்கமும் நமக்கு கேப்பு கரெக்டாக சென்டரில் இருக்குது. இதில் நம்ம என்னென்ன வைக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம வந்து கட் பண்ணுற கட்டிங் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம தட்டெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, தட்டு வைக்கிற ஸ்டாண்டாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்காக நம்ம வந்து ஒரு ஆர்கனைசர் நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கணுன்ற அவசியமே இல்லைங்க. இது பார்த்திங்கன்னா சூப்பராக நமக்கு நல்லாயிருக்கும். தண்ணியும் அதில் ஒழுகினாலும் எடுத்து நம்ம கீழே ஊற்றிடலாம். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப் போவோம். நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து கப்பு வந்து அதாவது நமக்கு பர்த்டேக்கோ இல்லைனா வந்து ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த கப்பு பார்த்திங்கன்னா நமக்கு உடஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை தூக்கி போடுறதுக்கு நமக்கு மனசு வராது. நான் இதை வந்து எப்படி ஒரு ஆர்கனைசராக மாற்றிருக்கேன்றதை பார்க்கலாம். இது வந்து பர்த்டேக்கு வந்து எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு. அதனால் நான் வந்து இதை தூக்கி போட மனசு இல்லாமல் நான் வந்து இதை ஒரு ஆர்கனைசராக மாற்றிருக்கேன். இதை நம்ம வந்து பென் ஸ்டாண்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பூன்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அது போட்டுக்கலாம், கரண்டி போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம யூஸ் பண்ணுற மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்ல, டியூப்பில் வரும் பாருங்கள், அதெல்லாம் நீங்கள் போட்டு நீங்கள் வைக்கும் போது நல்லாயிருக்கும். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப் போகலாம். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து ஸ்வீட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இது தூக்கி போகிறதுக்கே நமக்கு மனசு வராது. இதையும் ஒரு சூப்பரான ஒரு ஆர்கனைசரை நம்ம மாற்றலாம். பார்த்தீங்கன்னா என்ன ஸ்ட்ராங்காக நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. இது மாதிரிலாம் நீங்கள் ஸ்வீட் பாக்ஸ் வந்துச்சுன்னா தூக்கி போடாதீங்க. இதுக்கு நம்ம ஒரு பார்ட்டிஷன் மாதிரி தனித்தனியாக நம்ம வந்து செப்பரேட் பண்ணலாம். அதுக்கு இது மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த சைஸ் பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நடுவில் இது மாதிரி ஒரு கேப் வச்சு லைட்டாக, அதாவது ஃபுல்லாக கட் பண்ணாமல் கொஞ்சமாக விட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி போட்டுக்கோங்க. அதாவது ப்ளஸ் சிம்பிள் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த பாக்ஸு சைஸ் கரெக்டாக நீங்கள் போடும்போது நமக்கு பார்ட்டிஷன் மாதிரி 4 பாக்ஸ் நமக்கு கிடைக்கிது. இதில் நீங்கள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம போட்டுக்கலாங்க. அதாவது சின்ன சின்ன கம்மல், சின்ன சின்ன கிளிப்பு, இது மாதிரி கையில் போடுற அந்த பிரேஸ்லெட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இது மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இது வந்து நம்ம அடிக்கடி எங்கேயாவது போய் தேடணும்னு அவசியமே இல்லைங்க. இது மாதிரி போட்டு வச்சுட்டோம் போது எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும்.
எடுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்குமே அழகாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இது மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் வந்துச்சுன்னா தூக்கி போடாமல் இது மாதிரி ஒரு ஆர்கனைசர் நீங்கள் செஞ்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற மாத்திரை கூட இது மாதிரி போட்டு வைக்கலாங்க. இது மாதிரி போட்டு நம்ம டேபிள்லையோ இல்லைன்னா வந்து பெட்டுக்கிட்டேயோ வச்சுக்கிட்டு வரும்போது மாத்திரை எடுக்கிறதுக்கு தனியாக எழுந்து போகணுன்ற அவசியமே இல்லை. இதுலேருந்து நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து ஸ்டிக்கு ஃபைல் நம்ம யூஸ் பண்ணுவோம். பசங்க வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக இது வாங்குவாங்க. இது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆச்சுன்னா இது வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, அது அப்படியே வச்சுருப்பாங்க. நான் பார்த்தீங்கன்னா இதை எடுத்து நம்ம ஒரு ஆர்கனைசர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுதாங்க அந்த ஸ்டிக் ஃபைலோட அந்த ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். நம்ம இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம், இல்லை பெருசாகவும் நம்ம எடுத்துக்கலாம். நான் ஒரு சின்ன பீஸாக இதுமாதிரி கட் பண்ணியிருக்கேன். கத்திரிக்கோலை கட் பண்ணாலே அழகாக நமக்கு கட் பண்ணி வந்துடுங்க. இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்குகிற சின்ன சின்ன பேக்கெட் மசாலா ஐட்டம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி பேக்கெட்டில் வாங்குவோம். வாங்கிட்டு நம்ம வந்து பிரிச்சுட்டு அப்படியே வச்சுருப்போம் பாக்ஸில் கொட்டாமல். அந்த நேரத்தில் நீங்கள் இது மாதிரி துணிக்கு போகிற கிளிப்பும் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இந்த ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம போடும்போது இன்னும் நல்லா ஒரு லாக் மாதிரி நமக்கு நல்ல லாக் ஆகிடும். பாருங்கள், நம்ம ஸ்டிக் ஃபைல் எப்படி தானே போடுவோம், இதே மாதிரி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா சூப்பராக நமக்கு லாக் ஆகிடும். இதுமாதிரி உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி அந்த ஸ்டிக் ஃபைலை நம்ம யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா 2 போட்டிருக்கேன், இல்லை 3-4 கூட போடலாங்க. நமக்கு நல்லா அது ஸ்ட்ராங்காக நிற்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இது மாதிரி ஸ்டிக் ஃபைல் வீணாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போது பெரிய பேக்கெட்லாம் கூட நம்ம வந்து அதை யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா கோதுமை பேக்கெட்டு. இதை நம்ம வந்து கொஞ்சம் பெருசாக நம்ம கட் பண்ணிவிட்டு இது மாதிரி போடும்போது நல்லா ஒரு லாக் ஆகிடும். நம்ம இதே மாதிரி நம்ம ஷெல்ஃபில் ஒவ்வொரு பேக்கெட்டாகவே நம்ம அப்படியே நம்ம லாக் பண்ணி நம்ம வச்சிடலாம். தேவைப்படும் போது எடுத்துகிட்டு திருப்பி லாக் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நாளுக்கு நம்ம யூஸ் பண்ணலாங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப் போவோம். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து ஃப்ளக் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா அவ்வளோவா யூஸ் பண்ணல, இது கொஞ்சம் ரிப்பேர் ஆன ஃப்ளக்கு. இதை தூக்கி போடல நான். இதை வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் ஸ்டாண்டாக நான் யூஸ் பண்ணுறேங்க. இது மாதிரி உங்ககிட்ட இது மாதிரி 3 பின் ஃப்ளக் இருந்துச்சுன்னா தூக்கி போடாதீங்க, நம்ம ஃபோன் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து சமையல் பண்ணும் போதோ இல்லைனா கிச்சனில் இருக்கும் போதோ வச்சுட்டு ஷெல்ஃபில் வச்சுட்டு நம்ம சமையல் வீடியோ பார்க்குறதுக்கோ இல்லை பாட்டு கேட்குறதுக்கோ நம்ம யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், நகர்த்துறதுக்கும் ஈஸியாக இருக்கும், வெயிட்டும் கரெக்டாக இருக்கும், பேலன்ஸாக நிற்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இது மாதிரி இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் எங்கேயாவது போகும்போது இது மாதிரி வாட்டர் பாட்டில் நம்ம வந்து தண்ணி வந்து வாங்குவோம். சில டைமில் வந்து சின்ன பசங்க இருந்துச்சுன்னா இந்த மூடியை திறந்துட்டு கீழே போட்டுடுவாங்க. கீழே போட்டுட்டா நமக்கு மண்ணாயிடும், அதை எடுத்து திருப்பி நம்ம மூட முடியாது. அந்த சமயத்தில் தண்ணியும் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாது இல்லையா. அந்த சமயத்தில் இந்த பாட்டிலோட இந்த கவர் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் இது மாதிரி கிழித்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் இது மாதிரி எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். இதில் வந்து சின்ன பீஸை நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு இங்கே இருக்க பார்த்தா ரிங்கு மாதிரி இருக்குது பாருங்கள், அதை நம்ம வந்து லைட்டாக இது மாதிரி எடுத்தாலே அழகாக நமக்கு வந்துடும். இது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம எடுத்தோம் இல்லையா அந்த பேப்பரு, அதை வந்து சின்னதாக கிழிச்சிக்கலாம். நம்ம கையில் கிழிச்சாலே நமக்கு கிழிக்க வரும். அதை நம்ம இது மாதிரி ஒரு கவர் மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த ரிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம போட்டுக்கிட்டோன்னும் போது இது ஒரு மூடி மாதிரி நமக்கு சேஃப்டியாக இருக்கும். தண்ணியும் கீழே கொட்டாது, கொஞ்ச நேரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தண்ணியை நம்ம குடிச்சிட்டு அந்த பாட்டில் நம்ம போட்டுடலாம். கண்டிப்பாக நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகும்போது இது மாதிரி ஒரு ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப் போகலாம். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு போகும்போது பூ வாங்கிட்டு போய் சாமிக்கு போடுவோம். எல்லா சாமிக்கும் நம்ம பூ எடுத்துகிட்டு போகும்போது கட் பண்ணுறதுக்கு நம்ம கத்திரிக்கோல் கையில் எடுத்துகிட்டு போவோம். இது மாதிரி நீங்கள் பர்ஸில் வைக்கும்போது என்ன ஆகும்னா அந்த பர்ஸில் பட்டு நமக்கு கிழியறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால நீங்கள் இது மாதிரி ஒரு பெண்ணோட மூடியை அந்த கத்திரிக்கோலை போட்டுட்டு நீங்கள் உள்ளே வைக்கும் போது சேஃப்டியாக இருக்கும். கத்திரிக்கோளும் சேஃப்டியாக இருக்கும், நமக்கு பேகும் கிழியாமல் இருக்கும். பேகோ பர்ஸோ எது ஒன்றும் நமக்கு கிழியாமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, இன்றைக்கி பார்த்து இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்எஸ்டி ஹெல்தி கிச்சனை சப்போர்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்டை என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.